ஹலோ கைஸ், இன்னைக்கு ட்ரெண்ட் லைனை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஐக்யூ ஆப்ஷனில் கிராஃபிக்கல் டூலுக்குள்ள லைன் அண்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ட்ரெண்ட் லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு அதை எப்படி நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும், ட்ரெண்ட் லைனை வச்சு நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், அண்ட் ட்ரெண்ட் லைனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்றது, இப்போ ஐக்யூ ஆப்ஷனில் இருக்க ட்ரெண்ட் லைன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிளேஸ் பண்ணுறப்போ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு அன்லிமிட்டடா இல்லையா? ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. அண்ட் அதே மாதிரி லைன் என்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் போகும். இப்போ நம்ம வந்து லைன் என்ற ஆப்ஷனை வச்சு ட்ரெண்ட் லைனை வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ 1 மினிட்ல இருக்கோம். ஒரு ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணணும்னா எங்கேருந்து மார்க் பண்ணுவீங்க? இதில் நிறைய டவுட் இருக்கும். இப்போ வந்து இங்கேருந்தும் செல்லர் வராங்க, இங்கேருந்து செல்லர் வராங்கன்னா எதை மார்க் பண்ணட்டும் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம வரைகிறப்போ நாம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை தான் நம்ம வரைவோம் இல்லையா? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை தான் நம்ம வரைவோம். அப்படி பார்க்குறப்போ எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்றது என்ன? இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்றது இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அப்போ இதையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு லெவல் கிடைக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸுக்கு செக் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதை 1 மினிட் சார்ட்லேருந்து 5 மினிட் சார்ட்டுக்கு மாற்றி நம்ம செக் பண்ணுறப்போ இது நமக்கு இன்னும் நல்ல ஒரு அவுட்புட்டை கிடைக்கும். இப்போது 1 மினிட்டு, ஸோ 5 மினிட்ஸ்க்கு மாற்றிட்டோம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ்க்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இங்கேருந்து மொமெண்டம் கேண்டில்ஸ், இங்கேருந்து மொமெண்டம் கேண்டில்ஸ். இப்போ நம்ம இது ரெண்டையும் மார்க் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே செல்லர் இருக்காங்க, ப்ளஸ் இந்த செல்லரையும் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு செல்லர் வந்துட்டாங்க. கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சென்டர் பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 மினிட்க்கு மாற்றிக்கலாம். ஸோ 1 மினிட்க்கு மாற்றுறப்போ ஓகே, இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்களே, பட் ஏன் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போயிருக்கு, 5 மினிட்ஸில் அப்படி போகலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பீங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொமெண்டம்னு இங்கே சொன்னீங்களே, அண்ட் வந்து ஏன் இங்கே மார்க் பண்ணிடுங்க அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் போட்டேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்றது இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 5 மினிட்ஸில் வந்து மார்க் பண்ணிங்க இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் கேண்டலோட மார்க் பண்ணிங்க இல்லையா, இதோட நீங்கள் பார்க்குறப்போ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோன் ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா? இந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான், ஓகேங்களா, இந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ஏரியாக்குள்ளே தான் நமக்கு ரிவர்சல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு லைனில் நமக்கு ரெசிஸ்டண்ட்டோ சப்போர்ட்டோ வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் எதுலேருந்து நமக்கு ஒரு ஜோன் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு ஜோனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஜோனை வெரிஃபை பண்ணுறதுக்காக 5 மினிட்ஸ்க்கு கொண்டு போயிட்டோம். ஓகே, ஸோ எங்கே போட்டிருக்கேன், கேண்டில் ப்ளஸ் கேண்டில் அண்ட் மொமெண்டமாக இருக்குது, ப்ளஸ் இங்கே போட்டுட்டு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கையும் மேலே இருக்க இந்த விக்கையும் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ 1 மினிட்ல இது கரெக்டாக செட் ஆகும் பாருங்க. ஓகேவா? இது 1 மினிட்ல கரெக்டாக செட் ஆகும். ஸோ இப்போது நாம் வந்து இப்போ இந்த விக்கு இப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ 1 மினிட்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விக்கில் நம்ம ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் தேவைப்பட்ட ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அண்ட் ட்ரெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோனை கண்டுபிடிக்கிறக்குமா இருக்கட்டும், ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இருக்கட்டுமாலும் சரி, அண்ட் சப்போர்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன அப்படின்றது ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது எங்கே போடணும், நல்லா ட்ரெண்ட் லைன் பார்த்துக்கோங்க. ஒரு லைன் போடுறீங்கன்னா செகண்ட் கேண்டில் ப்ளஸ் செகண்ட் கேண்டில், அதாவது ரெசிஸ்டன்ட்ல இருக்க செகண்ட் கேண்டிலுக்கு போடுங்க. அண்ட் இன்னும் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மொமெண்டம் கேண்டில்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வரும். அண்ட் ப்ளஸ் ஒரு லெவலை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணிக்கணும். இதே இந்த 5 மினிட்ஸை 15 மினிட்ஸுக்கு மாற்றுங்க. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் மாற்றி இன்னுமே அக்யூரேட்டாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை கவர் பண்ணிக்க முடியும். ஸோ அதிகமான டைம் ஃப்ரேம், பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இடையில இப்படி யூஸ் பண்ணுவாங்க, இப்படி யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட் வந்து செங்குத்தாக போயிட்டுருக்கும், அந்த டைமில் வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ட்ரெண்ட் லைன் ஒரு மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ரெண்ட் லைன் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக அப் ட்ரெண்ட் போகுதுன்னா அது வேற விஷயம். அப் ட்ரெண்ட் வந்து சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். அப் ட்ரெண்ட் ஒன்று கண்டுபிடிக்க இப்போ நீங்கள் இப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஓகேங்களா? ஸோ இப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்படி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இது நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இப்போ ட்ரெண்ட் லைனுக்குள்ளே நியூ ஐ நியூ லோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளோவில் நியூ ஐ நியூ லோட போகிறதுக்கும் அண்ட் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி போகிற ஒரு லெவலுக்குள்ளே போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியாக மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி வரைய தெரியும். இப்போ இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் எங்கே மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு? இந்த இடத்துல மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. சரிங்களா? அண்ட் ப்ளஸ் இங்கேருந்து பையர்ஸ் போயிருக்காங்க. ஸோ இவரையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதே இதில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த கேண்டலுக்கும் அதே இந்த இடத்துல இருக்க இந்த கேண்டலுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவலையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மூணாவதா இந்த இடத்துல பையர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி 15 மினிட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்? செல்லருக்கு போடுறேன். செல்லருக்கு கணக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ், இப்போ கரெக்டாக நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் இருந்தால் மொமெண்டம் ப்ளஸ் அடுத்த கேண்டல் பாருங்கள். அதே மாதிரி கரெக்டாக ரீசெண்டாக ரிவர்சல் ஆன இடத்துல ஒரு மொமெண்டம் இருந்தால் அது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் மற்ற அனலைஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுட்டேன். இந்த ரெண்டு இடத்துலையும் கேண்டலுக்கு போட்டு ஏன் இந்த இடத்துல விக்கில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் வந்து இதாகலை. ஸோ இருந்தாலும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கனால 15 மினிட்ஸில் நான் வந்து ஒரு ஐடியா எடுத்துக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் போட்ட ரெசிஸ்டன்ஸ் சரியாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ். ஓகே ஓகே, நீங்கள் 5 மினிட்ஸ் போட்டிங்க. பட் ஏன் எதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வந்திருக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட இப்போ 15 மினிட்ஸில் கரெக்டான ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணோம் இல்லையா? பார்த்துக்கோங்க, 15 மினிட்ஸில் கரெக்டான ரெசிஸ்டன்ட் மார்க் பண்ணோம் இல்லையா? இப்போது ரெசிஸ்டன்ட் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோன்னா அதில் என்ன அர்த்தம்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல இருந்து செல்லர்ஸ் வராங்க. அதனால தான் போயிட்டு செல்லர்ஸ் வராங்க. இங்கேருந்து போயிட்டு செல்லர்ஸ் வராங்க. அப்போது இவங்க ரெண்டு பேரும் யார்? மார்க்கெட்டை செல்லர்ஸ் வர போகிறாங்கன்னு சொல்கிற இண்டிகேஷன்ஸ். ஓகேவா? அப்போது இது 15 மினிட்ஸில் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது 5 மினிட்ஸில் எப்படி நடக்கும்? போயிட்டு கீழே வந்திருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம அங்கே ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை தான் அங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் 5 மினிட்ஸுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், சரிங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல குட்டி கேப் இருக்குது. சின்ன கேண்டில் ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஆகிறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் கீழே வராங்க. இந்த இடத்துல விக்கு தான் நம்ம பார்த்தோம். ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே வந்துருக்கு. இப்போது 15 மினிட்ஸில் ஒரு விக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே வராங்க, ஃபில் பண்ணலை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டாங்களே, பட் ஏன் இந்த இடத்துல இப்படி வந்திருக்காங்க அப்படின்னா சிம்பிள். இந்த இடத்துல வந்து சின்ன கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்க ரவுண்ட் நம்பரில் பட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்திருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கரெக்டாக போயிட்டு ரிஜெக்ஷனில் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கு? கேண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் இங்கே எப்படின்னா கொஞ்சம் அந்த கேப்பை ஃபில் பண்ண இன்னொரு கேண்டில் வந்துட்டு நமக்கு வந்து ரிவர்சல் ஆகுது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஐ திங்க் நான் இப்போ சொல்கிறப்போ நாம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து 5 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணோம், 5 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட்ல அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம சரியாக பார்த்துக்கிட்டா இப்போ 5 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட் மாற்றும் அதே சார்ட். ஓகே, ஸோ 1 மினிட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ 5 மினிட்ஸில் உங்களுக்கு 5 மினிட் சார்ட்டில் என்ன நடந்துருச்சு? கொஞ்சம் ஒரு கேண்டில் மேலே போயிட்டு கேப்பை ஃபில் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. அதே 1 மினிட்ல அது எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் அதே கேப் தான். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? அதே கேப் தான். கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. ஃபில் பண்ண உடனே என்ன நடந்திருக்கு? செல்லர் வரலை. ஓகே,
நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேப்பை ஃபில் பண்ணோன்னே செல்லர் வரல. இந்த இடத்துல ஒரு கன்சோலிடேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல போயிட்டு ஒரு கன்சோலிடேஷன் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் இப்படி ரெசிஸ்டன்ட் வரைகிறீங்கன்னா பிளைண்டாக 1 மினிட்ல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 1 மினிட்ல ரெசிஸ்டன்ட் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ட்ரெண்ட் லைன் நீங்கள் கரெக்டாக போடணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் கரெக்டாக போட்டிங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இனிமே நீங்கள் 1 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் பார்க்குறீங்கன்னா அந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா லோ, இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே போகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஒரு ட்ரேட் எடுக்கணும் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில். அதுவும் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா நீங்கள் வந்து பிளைண்ட்லி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் வச்சு எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். இது வந்து ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போது ட்ரெண்ட் லைன் பற்றி தான் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி நம்ம கரெக்டாக போட்டுக்கணும், அதை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ. ஸோ அதனால் வந்து ட்ரெண்ட் லைனை மட்டும் பார்ப்போம். இப்போது நம்ம வந்து 5 மினிட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 5 மினிட்ஸ். இப்போது எக்ஸாம்பிள், இப்போது சில பேர் வந்து இந்த ரிஜெக்ஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. அது எப்படி ரிஜெக்ஷனில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 1 மினிட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் ஒன்று ரன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷனோட போகுது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோ. ஏதாவது 2 லெவல், இப்போ இந்த இடத்துல இந்த இடத்தோட ஒரு லெவல், ஏதாவது 2 லெவல்ஸ். ஓகே, இந்த இடத்துல இந்த லெவல் பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே ஒரு லெவல். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், இப்போ கேண்டில் ரன் ஆகிற இடத்துல நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த 2 லெவலும் ஒரு சங்கமாகுது இல்லையா. ஸோ ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. இந்த இடத்துல ஏதாவது ஜாயிண்ட் ஆகுது இல்லையா. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் க்ளோஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சு, இப்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னு வைங்களேன் இந்த கேண்டலில், இந்த 2 பாயிண்டில். ஸோ இந்த ரிஜெக்ஷனோட இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் வருதான்னு பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணி பார்க்குறேன். நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் நமக்கு அப்படி வருதான்னு. இப்போ ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரணும், ரெண்டு லெவல்ஸ், ஏதாவது ரிவர்சல் லெவல்ஸ் வந்து நமக்கு இருந்தால் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரிவர்சல் ஆயிருக்கா, இங்கே ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, கரெக்டாக போட்டோம். ரிஜெக்ஷன் கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கல. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்ப்போம். இந்த இடத்துல ரன் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல தானே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ஏதாவது 2 லெவல்ஸ் பார்ப்போம். இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் ப்ளஸ் இங்கே ஓகே இந்த இடத்துல போட்டுக்கலாம் ரிஜெக்ஷன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு லெவல் எங்கே, இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து போட்டுப்போம். ஓகே, கணக்காக போட்டுக்கலாம். இல்லைனா இன்னொரு லெவலுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சரியாக வரலன்னா இந்த லெவல் வேறு எங்கேயாச்சும் கரெக்டாக போட்டு பார்க்கலாம். பட் இந்த இடத்துல 2 ஜாயிண்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவலை பண்ணிக்கணும். ஓகே, இப்படி போட்டுப்போம். ஓகே, இந்த 2 லெவல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ரிஜெக்ஷனில் நம்ம வந்து கால் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். பட் இப்போ இது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னு சொன்னால், அப் ட்ரெண்டுக்கு வாசியாக இருக்கிறப்போ இப்படி ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு இதில் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம 2 லெவலையும் பண்ணிட்டோம் இல்லையா, 2 லெவலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ணோம், இங்கே ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல், 2 லெவலே போடுறப்போ இங்கே வந்துச்சா. அதே மாதிரி இந்த லெவலையும் கனெக்ட் பண்ணுறப்போ இங்கே இப்படி ஒரு க்ராஸ் வந்துச்சா. இந்த இடத்துல நம்ம ஒரு ரிஜெக்ஷன் ஏதாவது நம்ம பார்க்குறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் வரக்குள்ளேயே நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணும்னா மார்ஜினில் வச்சு எடுக்கணும். அது எப்படி நம்ம மார்ஜின் வச்சு எடுக்கணும்னா முன்னாடி இருக்க லெவல்ஸ் என்னென்ன இருக்குது அதை வச்சு தான் நம்ம மார்ஜின் எடுக்கணும். ஸோ மார்ஜினில் எப்படி எடுக்கிறோம், சப்போர்ட்டுக்குள்ளே இருக்க எப்படி மார்ஜின் எடுக்கணுன்றலாம் நான் வந்து டீப்பாக சொல்லித்தருவேன் என்னோட கோர்சஸில். இப்போதைக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் லெவல் வரைய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன, அடுத்த 2 லெவல் எடுத்துக்கோங்க. அடுத்த 2 லெவலை வச்சு நமக்கு ரிஜெக்ஷன் வரும்னா அப்போ ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ அப் டைரக்ஷனில் போகிறப்போ டவுன் டைரக்ஷனில் ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, அப் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப் டைரக்ஷனில் இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி செல்லர்ஸ் வராங்கன்னா ஏதாவது ரெண்டு லெவலில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு நம்மளால் ஒரு ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் ரெசிஸ்டன்ட் லெவல், சப்போர்ட் லெவலை நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் கரெக்டான ரிவர்சல்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் என்ன அப்படின்றதையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நாம ட்ரெண்ட் லைனை வச்சு யூஸ் பண்ணிக்கிற நிறைய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னவா இருக்கும், பெரிய பெரிய டைம் ஃப்ரேமில் அது ரிஜெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெரிய டைம் 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ எது தேவையான ஜோன், எது தேவையில்லாத ஜோன் அப்படின்றது உங்களுக்கு வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஜோனுக்குள்ள ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட ஜோன்ல என்ன நடக்கும், இந்த மாதிரியான கன்சல்டேஷன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகும். ஸோ இந்த கன்சல்டேஷன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரெண்ட் லைனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சுன்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை கிரியேட் பண்றேன்.